அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? இதுக்கு போய் அண்ணாமலை சொல்றாருன்னா கத்துக்குட்டி அண்ணாமலை தான் இந்த மாதிரி பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. ஏன்னா நடந்ததே சொல்றாரு, அது உண்மை என்னன்னு சொல்லணும்ல. ஏன் இதே அண்ணாமலை கலைஞரை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாரு, இப்போ என்ன மாறிட்டாரு? எப்படி மாறினாரு? இப்போ கூப்பிட்டோன்னா ஓடுறீங்க. யார் இப்போ கத்துக்குட்டின்றது பார்த்து. இந்த திராவிட கழகங்கள் ஆட்சி நடத்திய காலங்கள் 70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டு என்று சொன்ன அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் என்பதுக்கு தான் ஆட்டை வெட்டினதா அர்த்தம். அதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் என்பது போல அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை ஒழிச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது, எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை இழந்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு 2024 தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க, அதிமுகவுடைய வாக்கு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வாக்கு சதவீதம் 3 வருஷத்துல அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த 2024 கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு. அது நிச்சயமாக 2026 பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் இதே பேசுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.